ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்ஆர்மி ராமமூர்த்தி சீசனல் மார்க்கெட் மூவ் யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல் ரோட் மேப் ஃபார் மிஷன் 1 crore. 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணுறதுக்கான ரோட் மேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில், அதாவது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 10% எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க ப்ராஃபிட்டு, அது பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் 50 மாசத்துல அது 1 கோடியா மாறிடுது. இது 10% ப்ராஃபிட் மெத்தட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிளா இல்லையா அப்படின்ட்டு எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஒரு 10 மாசத்தோட டாட்டா இது. அது கிட்டத்தட்ட ஒரு 148 ஸ்டாக் வந்திருக்கு ஒரு ஸ்கிரீன்ல இது பேக் டெஸ்டட் தான். ஓகேவா? இப்போ இதுல நான் 3 வகையா பிரிச்சிருக்கேன். ஒன்னு ரெட்டு, இன்னொன்னு எல்லோ, இன்னொன்னு கிரீனு. அதாவது கலர் மட்டும் இல்ல, நம்ம இண்டிகேட்டரை காட்டிடும் இது ரெட்டா எல்லோவா கிரீனா அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ ஒரு ரெட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெட்டு 21 மேக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா? நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பார்க்கலாம். 21 மேக்கு இது வந்திருக்கு நம்ம ஸ்கிரீனர்ல இருந்து. இது கிளியரா சொல்லுது ரெட் கலர் பை அப்படின்ட்டு. ஓகேவா? ரெட் கலர்ல வந்திருக்கு. நம்ம ரெட் கலர்ல வந்ததால நம்ம இங்க பை பண்ண கூடாது. ஓகே, இந்த இடத்துல ரெட் கலர்ல பை வந்ததுனால நம்ம இதை பை பண்ணோம்னா நமக்கு 10% ப்ராஃபிட் கொடுக்காது அப்படின்ட்டு கிளியரா சொல்லிடுச்சு. ஓகேவா? அதே போல இந்த ஸ்டாக் மேல போகல. ஓகே, செகண்ட், இப்போ இது 148ல கிட்டத்தட்ட 95 ஸ்டாக் ரெட்ல இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லோ அண்ட் கிரீன். இந்த 2 கலர்ல வந்த ஸ்டாக்ஸை நம்ம செக் பண்ணலாம். இப்போ உதாரணமா 10 மார்ச்சுக்கு இது வந்திருக்கு. இப்போ 10 மார்ச்சுக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன கலர்ல இருக்கு? 10 மார்ச் இது கிளியரா சொல்லுது எல்லோ கலர். ஓகேவா? எல்லோ கலர் அப்படின்னும் போது நம்முடைய மெத்தட் பிரகாரம் நம்ம என்ன செய்வோம்னா ஜிடிடி ஆர்டர் போட்டு வைப்போம். அதாவது இது சப்போர்ட் லெவல். ஓகேவா? இந்த சப்போர்ட் லெவலில் ஜிடிடி ஆர்டர் போடும்போது இங்க ஹிட் ஆயிருக்கு. அதாவது இங்க ஆக்டிவ் ஆயிடுச்சு. 1 2 3 4 5வது நாள் இது 10% மேல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம ஏஎம் ஆர்டர் போட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இதுதான் நம்மளுடைய மெத்தடு. செகண்ட், அதாவது எல்லோ கலர்ல. அடுத்தது தேர்ட் சொன்னேன், அதாவது கிரீன் கலர். இப்ப இதை பார்க்கலாம். 21 மேக்கு வந்திருக்கு. 21 மேக்கு நம்ம பார்க்கும்போது கலர் கிரீனா பார்த்துடலாம். கிளியரா சொல்லுது பாருங்க. நம்ம இண்டிகேட்டர் கீழே கிரீன் கலர் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்ப இது வாங்கலாம். இது வாங்கணும்னா நமக்கு 15 நாளைக்குள்ள 10% ப்ராஃபிட் கொடுக்கும். இது என்ன செஞ்சிருக்கு? நெக்ஸ்ட் டே 14%க்கு மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 18% போயிருக்கு, 14% க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நமக்கு ஒரே நாள்ல கிடைச்சிடுச்சா? சரி, இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். 20 மே. 20 மேக்கு வந்திருக்கு. 20 மே இதுவும் கிரீன் கலர் சிக்னல் தான். ஓகேவா? இந்த கிரீன் கலர் சிக்னல் வந்த பிறகு நெக்ஸ்ட் டே இது 20% சர்க்கிட் விழுந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 18 மே. இது 18 மே கிரீன் கலர். 2 நாள்ல இது ஹை 10% வரைக்கும் போயிருக்கு. 2 டேஸ்ல இதை ஹிட் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 15 மே. நம்ம ரெட் கலரா அட்டென்ட் பண்ண போறது இல்ல, எல்லோ கலரா அட்டென்ட் பண்ண போறது இல்ல. நம்ம ஒன்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்னா கிரீன் கலர் மட்டும்தான். மற்ற எல்லா ஸ்டாக்கையும் விட்டுட்டு கிரீன் கலர் வர்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம லாஸ் இல்லாம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். சில நேரம் கீழே வீழ்ந்துரும். அப்போ வீழ்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்துருது பாருங்க. இப்போ இது எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி. 13 மே. 13 மே கிரீன் சிக்னல் கிடைச்சதா? நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஓகேவா? வாங்கிட்டு இருப்போம். ஆனா நெக்ஸ்ட் டே இது எக்ஸிட் பண்ணிட்டு சொல்லுது பாருங்க. முன்கூட்டியே நமக்கு இது நமக்கு 10% ப்ராஃபிட் கொடுக்காது அப்படின்ட்டு. அப்ப நம்ம 1.5% 2%ல புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். ஓகேவா? அதுவே இன்கேஸ் அது கீழே விழுந்தாலும் ஃபிஷிங் மெத்தட்ல 15 நாள்ல அதை ப்ராஃபிட்டை கன்வெர்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்முடைய 10% ப்ராஃபிட் மெத்தட். நான் சொன்னது மாசத்துக்கு 10%. ஓகேவா? ஆனா இப்ப நீங்க நிறைய ஸ்டாக் பார்த்தீங்க,
ஒரே நாளில் 10% ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே. இது வந்து உண்மையாவே சாத்தியமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, சுபீர் சௌத்ரி, நீங்க வந்து ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து 1.5 வருஷத்துல 200% ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. நான் லாஸ்ட் வீடியோலலாம் போட்டிருக்கேன். அதாவது இவரோட ஃபீட்பேக் வந்து 1.5 வருஷத்துல 200% எல்லாம் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. இப்போ இவர் எடுத்திருக்கிறது நீங்க பாருங்க, அதாவது 10% புக் பண்ணியிருக்காரு, அதாவது 9.5% காட்டுது. ஓகேவா? இப்போ இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்கும் இது வந்து 10% கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது குரு மாருதி அப்படின்ற ஒரு அனுப்பி இருக்காரு. இது போல் நீங்கள் வந்து 10% ப்ராஃபிட் மெத்தடில் ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் மிஷன் 1CR வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த வாரத்துல எந்தெந்த ஸ்டாக்ல வந்து நம்ம மெம்பர்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து நான் சொல்லியிருந்தேன் 10 ஸ்டாக்ல ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த வாரத்துல வந்து எந்தெந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். 11 பார்த்தீங்கன்னா தோமஸ் குக் இந்தியா லிமிடெட். 12 பார்த்தீங்கன்னா RSWM லிமிடெட். 13 பார்த்தீங்கன்னா ஸ்டடஸ் அக்சசரிஸ் லிமிடெட். 14 பார்த்தீங்கன்னா மெய்னோன் பியரிங்ஸ் லிமிடெட். 15 பார்த்தீங்கன்னா சோலாரா ஆக்டிவ் பர்மா சயின்ஸ் லிமிடெட். 16 பார்த்தீங்கன்னா இண்டிகோ ரெமெடிஸ் லிமிடெட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ப்ராஃபிட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்முடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது 20 ஜூலையிலிருந்து 31 ஜூலை வரைக்கும். ஓகேவா? இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 10% ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி ப்ராஃபிட் எடுத்து இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது கோர்சஸ் இருக்குங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களோட சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.